வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கேகே டீச் அண்ட் டெக் யூடியூப் சேனல். என்னுடைய நேம் கற்பகம். நான் ஒரு மல்டிமீடியா அண்ட் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ட்ரைனராக இருக்கேன். உங்களுக்கு ஃப்ரீயாக இந்த சேனல் மூலயமா வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்க மற்றும் தொழில் சார்ந்த முக்கியமான ஹை வேல்யூபிள் கம்ப்யூட்டர் கோர்சஸ்லாம் சொல்லித்தர போகிறேன். வித் கவர்மெண்ட் அப்ரூவ்டு கோர்ஸ் கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட்டோட சொல்லித்தர போகிறேன். அது எந்த மாதிரியான கோர்சஸ், அந்த கோர்சஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சிக்காதவங்க மேலே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி அந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்குங்க. இதில் இருக்க கோர்சஸில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்க கோர்ஸ் நேம் DCA. அதில் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டுன்ற ஒரு சாஃப்ட்வேர் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் கிளாஸஸ்லாம் பார்க்காதவங்க வீடியோக்கு மேலே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணியும் பாருங்கள். அப்படி இல்லை டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு கிளாஸஸோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணியும் ப்ரீவியஸ் கிளாஸஸ் நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம். ஓகே, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு போடக்கூடிய கிளாஸஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாரத்துக்கு 2 கிளாஸ் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன், வீடியோ போடுவேன். ஸோ கிளாஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. எப்போ உங்களுக்கு டைம் இருக்கோ அப்போ இந்த வீடியோ பார்த்து கற்றுக்குங்க. அது மட்டும் இல்லை, கற்றுக்க சாஃப்ட்வேர் இல்லாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மெயில் ஐடிக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தேவையான சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்ணி தரேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்? பேராகிராஃப் பற்றி பார்த்தோம் இல்லையா? இது வரைக்கும் நம்ம ஹோம் டேப்பில் கிளிப்போர்டு, ஃபாண்ட்டு, பேராகிராஃப் இந்த 3 ஆப்ஷன் பற்றியும் பார்த்துருக்கோம். அந்த கிளாஸஸ் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த கிளாஸஸ் போயிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போது ஸ்டைல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டைல்ஸ்ன்றது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏதாவது டெக்ஸ்ட் நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்டைல்ஸ்ன்றது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டைப் பண்ண டெக்ஸ்ட்டுக்கு டிஃபால்ட்டாக ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ணுறது தான் ஸ்டைல்ஸ். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இந்த டெக்ஸ்ட் டைப் பண்ணியிருக்கேன். இந்த டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டுன்றது ஒரு டைட்டில். ஸோ இதை நார்மலாக பார்த்தீங்கன்னா நார்மல் டெக்ஸ்ட் மாதிரி தான் இது இருக்குது. இப்போ நான் இதை ஒரு டைட்டில் மாதிரி மாற்றணும்னா நம்ம மேனுவலாக என்ன பண்ணுவோம்? அதை ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு ஃபாண்ட் ஸ்டைல் கொடுப்போம், போல்டு கொடுப்போம், சைஸ் பெருசு பண்ணுவோம், அண்டர்லைன் பண்ணுவோம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நமக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா? இல்லை எனக்கு கொஞ்சம் அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் இல்லை, நான் மேனுவலாக பண்ண விரும்பலை, ஸோ பார்க்கறதுக்கு இது ஒரு டைட்டில் மாதிரி தெரிஞ்சால் போதும், டிஃபால்ட் ஸ்டைல் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்க விரும்புகிறேன் அப்படின்னா வேர்டில் டிஃபால்ட்டாக அவங்களே டைட்டில் மாதிரி ஸ்டைல் பண்ணி வச்சுருப்பாங்க, அதை எடுத்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. எப்பவும் போல் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டைல்ஸில் போனீங்கன்னா இங்கே டைட்டில்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த டைட்டில் மேலே போயிட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது பார்க்கறதுக்கு டைட்டில் மாதிரி பெருசாக உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணி டிஃபால்ட்டாக அவங்க என்ன ஸ்டைல் கொடுத்துருக்காங்களோ அந்த ஸ்டைல்ஸ் அப்ளை ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன்ஸ். இந்த இன்ட்ரோடக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நான் கிளிக் பண்ணுறேன். இது எனக்கு பார்க்கறதுக்கு சப் டைட்டில் மாதிரி வேணும். ஸோ என்ன பண்ணுறேன், நாங்கள் கிளிக் பண்ணிட்டு சப் டைட்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன வேர்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை ட்ராக் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணி ஸ்டைல் மாற்றிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஹெட்லைன் மாதிரி வேணும் அப்படின்றப்ப நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் போயிட்டீங்கன்னா இதுலேயே இருக்கும் ஹெட்லைன் 1, ஹெட்லைன் 2, ஹெட்லைன் 3. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஹெட்லைன் 1ன்னு கிளிக் பண்ணுறேன். இந்த ஹெட்லைன்லேயே நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன் எனக்கு இது ஒரு ஹெட்லைன் 2 மாதிரி வேணும் அப்படின்றப்ப செலக்ட் பண்ணிவிட்டு இதுலேயே நீங்கள் என்ன கொடுக்கலாம், ஹெட்லைன் 2 கொடுத்துக்கலாம். ஸோ பார்க்கறதுக்கு இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதுலேயே உங்களுக்கு ஒரு சப்ஹெட் மாதிரி இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஹெட்லைன் 2ன்றதுனால பார்க்கறதுக்கு உங்களுக்கு சின்னதாக இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது ஹெட்லைனாக வேணும், எது ஹெட்லைன் 1, 2, 3, டைட்டில், நார்மல் டெக்ஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இதில் நிறைய ஸ்டைல்ஸ் கொடுத்துருப்பாங்க, டிஃபால்ட் ஸ்டைல்ஸ். என்ன ஸ்டைல்ஸ் வேணுமோ அதை எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஸ்டைல்ஸ் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஸ்டைல்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மோர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் டிஃபால்ட்டாக நிறைய ஸ்டைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு டிஃபால்ட்டில் இருக்கிற ஸ்டைல்ஸ் நீங்கள் என்ன வேணுமோ அதை இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாதிரி உங்களுக்கு ஸ்டைல் வேண்டானாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இல்லை கிளியர் ஃபார்மட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது கொடுத்து கிளியர் பண்ணிக்கலாம். கிளியர் ஃபார்மட்டிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஸோ உங்களுக்கு ஒரே ஒரு டெக்ஸ்ட்டில் மட்டும் தான் உங்களுக்கு அந்த ஸ்டைல் வேண்டாம் ரிமூவ் பண்ணணும். தெரியாமல் நான் கொடுத்துட்டேன், இதுக்கு நான் வேறு ஸ்டைல் கொடுக்க விரும்புகிறேன், இல்லை வேறு நானே மேனுவலாக கொடுக்க விரும்புகிறேன், எனக்கு இந்த ஸ்டைலை ரிமூவ் பண்ணணும்னா செலக்ட் பண்ணிவிட்டு இது ஒன்றுத்தை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு மோரில் போயிட்டு கிளியர் ஃபார்மட்டிங் கொடுத்தீங்கன்னா அது ஒன்றுத்துக்கு மட்டும் உங்களுக்கு ரிமூவ் ஆயிருக்கும். இல்லை எனக்கு இந்த பேஜில் நான் அப்ளை பண்ணியிருக்க எதுவுமே எனக்கு வேண்டாம்னா நீங்கள் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் செலக்ட் பண்ணணும். எல்லாத்தையுமே பேஜில் இருக்க எல்லா விஷயத்தையுமே செலக்ட் பண்ணணும்னு ஒரு ஷார்ட்கட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா Ctrl A. Ctrl A என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல் செலக்ட். ஆல் செலக்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் பேஜில் இருக்கிற எல்லா விஷயத்தையுமே அதை செலக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுதான் Ctrl A. ஸோ ஆல் செலக்ட் பண்ணிவிட்டு அதேமாதிரி மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கிளியர் ஃபார்மட்டிங்கிறத கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த ஸ்டைல்ஸ் ஆப்ஷன் மூலிமா அப்ளை பண்ணியிருக்க எந்த ஒரு எஃபெக்டும் உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு நார்மலாக நீங்கள் எப்படி டெக்ஸ்ட் டைப் பண்ணீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஸ்டைல்ஸு. டிஃபால்ட்டாக அவங்களே ஒரு சில ஸ்டைல்ஸ் வச்சுருப்பாங்க, அந்த ஸ்டைல் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறது தான் இந்த ஸ்டைல்ஸ்ன்ற ஆப்ஷன்.
ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்டைல்ஸ் பற்றி பார்த்தோம் இல்லையா, நெக்ஸ்ட் இங்கே சேஞ்ச் ஸ்டைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சேஞ்ச் ஸ்டைல்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுக்கு வந்து நான் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற ஸ்டைல்ஸ் நான் அப்ளை பண்ணிட்டேன். டைட்டில், ஹெட்லைன் 1 2 3ன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டைல்ஸ்லாம் அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ண பிறகு நான் பார்க்குறேன் எனக்கு வந்து இந்த ஸ்டைல் கொஞ்சம் பிடிக்கல, இந்த ஸ்டைல் நான் சேஞ்ச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கலர் பிடிக்கல, இல்லை இந்த ஸ்டைல் ஃபாண்ட் ஸ்டைல் பிடிக்கல, அந்த மாதிரி நான் சொன்னேன்னா நான் என்ன சொன்னேன், எது வேணுமோ அது ஒன்றுத்தை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மேனுவலாக என்னென்ன பண்ணணுமோ இந்த சேஞ்சஸ்லாம் ஃபாண்ட்டில் போய்ட்டு பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் இந்த மொத்தமாக நீங்கள் ஸ்டைலே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு அதே மாதிரி இங்கே சேஞ்ச் ஸ்டைல் கிளிக் பண்ணுங்கள். சேஞ்ச் ஸ்டைல் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டைல் செட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை நிறைய மாடல் இருக்கும். இல்லை உங்களுக்கு என்ன மாடல் பிடிச்சிருக்கோ ஜஸ்ட் அந்த மாடல் மேலே போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாடலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணி முடிச்ச பிறகு அந்த ஸ்டைலில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் ஸ்டைலில் போயிட்டு ஸ்டைல் செட்டில் போயிட்டு கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு என்ன ஸ்டைல் பிடிச்சிருக்கோ அந்த ஸ்டைல் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி மாற்றிக்கலாம். ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு கலர் பிடிக்கலனாலும் கூட என்ன பண்ணலாம், அந்த கலர் ஆப்ஷனில் போயிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி ஸ்டைல்ஸை வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதேமாதிரி ஃபாண்ட் ஸ்டைல் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபாண்ட் ஸ்டைல் பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். ஸோ அதுதான் உங்களுக்கு இந்த சேஞ்ச் ஸ்டைல் இருக்க ஆப்ஷன்ஸு. ஸோ அப்போ நீங்கள் வந்து ஸ்டைல்ஸில் ஏதாவது ஸ்டைல் அப்ளை பண்ணி முடிச்ச பிறகு அதோட ஃபாண்ட் ஸ்டைல் பிடிக்கல, அதோட கலர் பிடிக்கல, இல்லை அந்த ஸ்டைலே பிடிக்கல, அதுலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னா சேஞ்ச் ஸ்டைலில் போயிட்டு என்ன வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி மாற்றிக்கலாம். எல்லாமே மாற்றிட்டு இல்லை எனக்கு வந்து டிஃபால்ட் ஸ்டைலாக மாறிடணும் அப்படின்னா செட் அஸ் டிஃபால்ட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இதில் போயிட்டு ஃபாண்ட்டு ஹெட்லைன் 1 என்ன கொடுத்தாலும் உங்களுக்கு இப்போ நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து அது மாறிடும். ஸோ அதுதான் செட் ஆஸ் டிஃபால்ட்னு இருக்குது. ஓகேங்களா? ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட். இந்த ஃபைண்ட் ஆப்ஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் இல்லை உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்லேயே உங்களுக்கு வேண்டிய ஒரு வேர்டை வந்து கண்டுபிடிக்கிறது தான் ஃபைண்ட். எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், நீங்கள் டைப் பண்ணி முடிச்சிட்டீங்க. முடிச்ச பிறகு என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டை வந்து உங்களை மாற்ற சொல்கிறாங்க, சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் டாக்குமெண்ட்ன்ற வேர்டை நீங்கள் ப்ராப்பர்ட்டின்னு மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கிங்களேன். அப்போ இது ஒரு பேராகிராஃபில் இந்த டாக்குமெண்ட்ன்ற வேர்டு எங்கே இருக்குன்னு தெரியல, நான் வந்து அதுக்கு அந்த வேர்டை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்த பேராகிராஃபோ அந்த பேராகிராஃபை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை ஓகேவா? இல்லை எனக்கு ஹோல் டாக்குமெண்ட்டே வேணும்னா கூட ஹோல் டாக்குமெண்ட்டே நான் சொன்ன மாதிரி கண்ட்ரோல் ஏ கொடுத்து ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த பேராகிராஃபில் மட்டும் தான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டை வந்து நான் வந்து கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்த பேராகிராஃபோ அந்த பேராகிராஃபை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இங்கே மேலே போயிட்டு ஃபைண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஃபைண்ட் கிளிக் பண்ணிட்டு இப்போ இதில் நான் என்ன கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஃபைண்ட் வாட்னு இருக்கு இல்லையா, அந்த பாரில் போயிட்டு உங்களுக்கு என்ன வேர்டை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்களோ அந்த வேர்டை கரெக்டாக எக்ஸாக்டாக நீங்கள் டைப், அது கேப்ஸாக இருக்கட்டும் ஸ்மால் லெட்டராக இருக்கட்டும், ஆக மொத்தம் எக்ஸாக்டாக அந்த வேர்டை வந்து நீங்கள் டைப் பண்ணணும். எக்ஸாம்பிள் நான் வந்து டாக்குமெண்ட் எங்கே இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், டாக்குமெண்ட்ன்றதை வந்து ஜஸ்ட்டு டைப் பண்ணிவிட்டு நான் ஃபைண்டுன்னு கொடுத்தேன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த பேராகிராஃபில் டாக்குமெண்ட்ன்ற வேர்டு எங்கே இருக்கோ அது நம்மளுக்கு வந்து செலக்ட் பண்ணி காமிக்கும், இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கும். இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் நான் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கா, வேற ஒரு டாக்குமெண்ட்ன்ற வேர்டை தான் நான் வந்து மாற்றணும். ஸோ நெக்ஸ்ட் வேறு எங்கேயாச்சும் டாக்குமெண்ட்ன்ற வேர்டு இருந்துச்சுன்னா அதை காமி அப்படின்னா என்ன கொடுக்குறோம், ஃபைன் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதோட நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ன்ற வேர்டு இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்குது இல்லையா. ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு வந்து இந்த பேராகிராஃபில் டாக்குமெண்ட்ன்ற வேர்டு எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எனக்கு ஹைலைட் பண்ணி காமி அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே டாக்குமெண்ட் டைப் பண்ணிவிட்டு இந்த ரீடிங் ஹைலைட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போயிட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஹைலைட் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா இந்த பேராகிராஃபில் டாக்குமெண்ட்ன்ற வேர்டு எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்மளுக்கு என்ன ஆகும், ஜஸ்ட் நம்மளுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண பேராகிராஃபில் மட்டும் தான் கண்டுபிடிக்கணும்னா இந்த கரண்ட் செக்ஷன் கொடுங்க. இல்லை எனக்கு மெயின் டாக்குமெண்ட் இந்த ஹோல் இப்போ நான் ஒரு 10 பேஜ் டைப் பண்ணியிருக்கேன், அந்த 10 பேஜ்லையுமே டாக்குமெண்ட்ன்ற வேர்டு எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எனக்கு வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா மெயின் டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா அப்போ இந்த பேஜில் எந்த இடத்துலலாம் டாக்குமெண்ட்ன்ற வேர்டு இருக்கோ அது எல்லாமே நம்மளுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ரீப்ளேஸ்ன்றது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு வேர்டு வந்து எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி கொடுக்குறது மட்டும் தான் ஃபைண்டோட வேலை. நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும், ஒரு வேர்டுக்கு போது இன்னொரு வேர்டு நான் ரீப்ளேஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட பேராகிராஃபில் மட்டும் தான் ஒர்க் அவுட் பண்ண போறீங்கன்னா அந்த குறிப்பிட்ட பேராகிராஃப் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நான் வந்து ஹோல் டாக்குமெண்ட்டையே நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம்னா கண்ட்ரோல் ஏ கொடுத்து ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த பேராகிராஃபில் மட்டும் தான் நான் வந்து ஒரு வேர்டை வந்து மாற்ற போகிறேன், அந்த பேராகிராஃபை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ரீப்ளேஸ் கிளிக் பண்ணுறேன். ரீப்ளேஸ் கிளிக் பண்ணிவிட்டு நான் இங்கே என்ன வேர்டு வந்து கண்டுபிடிக்கணுமோ அந்த வேர்டு இங்கே நான் டைப் பண்ணிக்கிறேன். என்ன வேர்டை நான் மாற்றணும்னு நினைக்கிறேனோ அந்த வேர்டை நான் வந்து இங்கே கிளிக் பண்ணி நான் டைப் பண்ணிப்பேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன், நான் இங்கே வந்து ரீப்ளேஸ் கொடுக்குறேன்னா அப்போ என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ன்ற வேர்டை ஃபஸ்ட்டு நம்மளுக்கு
கண்டுபிடிச்சு கொடுத்த பிறகு நான் ரீப்ளேஸ்ன்ற ஆப்ஷன் கொடுத்தேன்னா நான் எனக்கு என்ன ஆகும், டாக்குமெண்ட்ன்றது ஆட்டோமேட்டிக்காக ப்ராப்பர்ட்டின்றது சேஞ்ச் ஆயிடும். நெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ன்ற வேர்டு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு கொடுக்கும். இதை நீங்கள் மாற்றணும்னா ரீப்ளேஸ் கொடுங்க. இல்லை எனக்கு ஆக்சுவலாக இந்த டாக்குமெண்ட்ன்ற வேர்டு எனக்கு வந்து மாற்ற வேண்டாம், அதனால இதை விட்டுட்டு நெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ன்ற வேர்டு இந்த பேராகிராஃபில் எங்கே இருக்குன்னா காமி அப்படின்னா என்ன கொடுக்கும், ரீப்ளேஸ் கொடுக்கக்கூடாது, ஃபைன் நெக்ஸ்ட் கொடுக்கணும். ஃபைன் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், அது நமக்கு சேஞ்ச் பண்ணாது, இந்த டாக்குமெண்ட்ன்ற வேர்டு சேஞ்ச் பண்ணாது. நெக்ஸ்ட் ஃபைன் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு டாக்குமெண்ட்ன்ற வேர்டு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காமிக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஃபைன் நெக்ஸ்ட் கொடுத்து எங்கே நீங்கள் சேஞ்ச் பண்ணணுமோ அந்த இடத்துல மட்டும் ரீப்ளேஸ் கொடுங்க. அப்போ டாக்குமெண்ட்டுக்கு பதில் நீங்கள் என்ன வேர்டு இங்கே ரீப்ளேஸில் கிளிக் பண்ணியிருக்கீங்களோ அந்த வேர்டு உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். இல்லை நான் ஒவ்வொன்றா சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க முடியாது, இந்த பேஜில் கிட்டத்தட்ட ஒரு 50 டாக்குமெண்ட்ன்ற வேர்டு இருக்குது, ஸோ ஒவ்வொன்றா மாற்றிருந்தா எனக்கு டைம் ஆகும் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா டாக்குமெண்ட்ன்ற வேர்டு எதுலலாம் இருக்குது, இந்த பேராகிராஃபில் டாக்குமெண்ட்ன்ற வேர்டு எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகிடும். இங்கே காமிக்கிறது பார்த்தீங்களா, மொத்தம் 6 சேஞ்சஸ் கிட்ட நான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்கே காமிக்குது. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ்ன்ற ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டுன்றது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போகணுமோ அங்கே போகிற. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, இது என்னன்னு சொல்லிட்டு போக போக நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேஜஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நான் இந்த பேஜஸ்லேருந்து வேற ஒரு பேஜஸ் போக விரும்புகிறேன், ஒரு 100 பேஜஸ் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றப்ப நீங்கள் என்ன பண்ணலாம், பேஜஸில் போயிட்டு நீங்கள் எந்த பேஜஸ் போக விரும்பினோ அந்த பேஜோட நம்பரை கொடுத்துட்டு கோட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10th பேஜுக்கு உங்களுக்கு போயிடும். ஓகேங்களா, ஸோ இதுதான் கோட்டுன்ற ஆப்ஷன்ஸ். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு இங்கே ஃபைனில் ரீப்ளேஸில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, செலக்ட் ஆல். இப்போ நான் சொன்னல கண்ட்ரோல் ஏ கொடுத்து ஆல் செலக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு இங்கே இருக்குது. நான் சொல்லி கொடுத்து உங்களுக்கு ஷார்ட் கட்டு. இல்லை நீங்கள் ஒரு ஆப்ஷன்ஸ் மூலியமாக பண்ணுறதா இருந்தால் செலக்டில் போய்ட்டு செலக்ட் ஆல் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு டாக்குமெண்ட்டில் இருக்க 10 பேஜாக இருக்கட்டும் 100 பேஜாக இருக்கட்டும் டாக்குமெண்ட்டில் இருக்க எல்லா விஷயமே செலக்ட் பண்ண விரும்புனீங்கன்னா செலக்ட் ஆல் கொடுத்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட், இப்போ நம்ம அது ஒன்றும் நம்ம பார்க்க ஆரம்பிக்கல, ஆப்ஜெக்ட்ஸை மட்டும் செலக்ட் பண்ணுறது செலக்ட் ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செலக்ட் டெக்ஸ்ட் வித் சிமிலர் ஃபார்மட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதே மாதிரி ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாம் நம்மளுக்கு செலக்ட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் டெக்ஸ்ட் வித் சிமிலர் ஃபார்மட்டிங் கிளிக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி ஃபார்மட் ஸ்டைல் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு செலக்ட் ஆயிருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரே ஃபாண்ட் ஸ்டைலில் இருக்கிறதுலாம் செலக்ட் பண்ணி வேறு ஃபாண்ட் ஸ்டைலாக மாற்ற போறீங்க, இல்லை டெலிட் பண்ண போறீங்க, அந்த மாதிரி டைம் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபாண்ட் ஸ்டைலில் கண்டுபிடிக்கணும்னு தோணுதோ அந்த ஃபாண்ட் ஸ்டைலுக்கு உண்டான டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் சிமிலர் ஃபார்மட்டிங் கொடுத்து அதே மாதிரி ஃபாண்ட் ஸ்டைலுக்கு உண்டானதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த ஹோம் டேப்ல இருக்கிற கிளிப்போர்டு, ஃபாண்ட்டு, பேராகிராஃபு, ஸ்டைலு, ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் ஃபுல்லாக நம்ம எல்லாமே டீட்டெயில்டாக பார்த்தாச்சு. நான் சொன்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக ஆகும், நல்லா ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஹோம் பார் ஃபுல்லாக எல்லா ஆப்ஷனும் பார்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம இன்சர்ட் பார் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த இன்சர்ட் டேப்பில் இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சாஃப்ட்வேர் மட்டும் இல்லை, இந்த சேனல் மூலிமா நான் சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு நிறைய ஹை வேல்யூபிள் சாஃப்ட்வேர்ஸ் கோர்சஸ்லாம் டீட்டெயிலாக சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய நெக்ஸ்ட் கிளாஸஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷன் மூலிமா உங்களுக்கு தெரிய வரும். பார்த்து பயன்பெறுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.